ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரே மாதிரியே சிக்கன் குழம்பு செஞ்சு போர் அடித்த உங்களுக்கு ஒரு புதுவிதமான ரெசிபி கொண்டாந்துருக்கோம். பெப்பர் சிக்கன் கிரேவி. நார்மலாக எல்லாரும் வைக்கிற பெப்பர் சிக்கன் கிரேவி மாதிரி இல்லாமல் இது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காரசாரமான பெப்பர் சிக்கன் கிரேவி வீட்டிலையே எப்படி சூப்பராக ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 3/4 கிலோ அளவு சிக்கன் மீடியம் சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல கொத்தமல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை. அது கூட ஒரு குடமிளகாயில பாதி யூஸ் பண்ண போறேன். 3 பெரிய வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம குடமிளகாயை கட் பண்ணிடலாம். நான் இந்த குடமிளகாயை நீல வாக்கில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை டைமண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் குடமிளகாயும் இந்த பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் லேசாக வதக்கிடுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். இந்தளவு பெரிய துண்டுகளாக நான் வெட்டிக்க போகிறேன். அடுத்து மீதி இருக்கிற வெங்காயத்தை நார்மலாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு. நம்ம சமைக்க போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் எடுத்து வச்சிருக்க மிளகு சேர்த்துடலாம். ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சோம்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். இதுக்கு எண்ணெய் எதுவுமே நீங்கள் ஊற்ற தேவையில்லை. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கருகிடும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் அளவாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் நம்ம பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் குடை மிளகாய் இதை சேர்த்து நம்ம வதக்கிற போகிறோம். இது ரொம்ப டீப்பாக வதங்கணும்னு இல்லை, ஓரளவு வதங்கினாலே போதும், நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். அந்த டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும் கிரேவியில். இப்போ ஓரளவு வதங்கிருச்சு, இதை வெளியில் எடுத்துடலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போது இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது அந்த எண்ணெயில் லைட்டாக வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லா சிக்கன்லையும் கோட் ஆகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சிக்கன் ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். இல்லை நீங்கள் வேகிறதுக்கு குக்கரில் ஒரு விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சிக்கன் தேவையான அளவு நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சிக்கனில் நல்லா கோட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சோம்ல வெங்காயம் குடைமிளகாய், அதை உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெட்டி வச்ச கொத்தமல்லி இலைகள் இதையும் உள்ளே சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இந்த 2 இலையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி போன்லெஸ்ஸாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை போன் வச்ச சிக்கன் வாங்கியும் செஞ்சுக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஆனால் போனோடு இருக்கிற பீசஸ் பண்ணால் தான் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா ஒரு மாதிரி திக்காக இருக்கும். இப்போது சூப்பரான ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் சமையல் சம்பவம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.